எத்தனை தடவை சொல்லட்டும், இந்த கதவுல துணி போடக்கூடாதுன்னு சொன்னாலே தெரியல. கதவுல போடுறது கொஞ்சம் வசதியாக இருந்தால் அதனால அதில் போட்டேன்ப்பா. கதவு மேலே துணி போட்டால் கடன்பா. அந்த காலத்துல எல்லாம் எங்க அம்மா இந்த கதவு பத்திலாம் இங்க இருந்து இந்த கதவு பாருங்களேன். ஆமாப்பா. இந்த கதவுல பின்னாடி ஒரு அடிதண்டா மாதிரி, கதவு வேற அடிதண்டா மாதிரி ஒண்ணு போட்டுக்கு ஒரு நாரங்கின்னு ஒண்ணு இருக்கும், ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம், அதை சின்ன பிள்ளையில இப்படி இப்படி போட்டுருந்தா இப்படி ஆட்டுவோம். சரி. அம்மா என்ன சொல்லுவாங்க, சின்ன பிள்ளையில நானும் என் தங்கச்சியும் ஆட்டுவோம். ஆட்டாதி அடி கடன்பாங்க. எனக்கு பெரியவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். அதுக்கு தான் இன்னைக்கு இருக்கிற வீடுகள்லாம் வாடகை வீட்டுல எல்லாம் பாருங்க, ஒரு ஆணி அடிச்சோம்னாக்க உடனே ஹவுஸ் ஓனர் வந்து நின்றுட்டு என்ன பண்றாரு, ஆணி அடிக்காதேன்றாரு. என்ன பண்றது, கொடி கட்டுறதுக்கு வழி இல்லை, அதனால கதவு மேல துணியை போடுறோம். கடைகள் எல்லாம் பார்த்தா ஸ்டாண்டு வந்துருச்சு, மடக்கியும் வச்சுக்கலாம், விரிச்சு வச்சுக்கலாம். ஃபோல்டிங் டைப் ஸ்டாண்ட் வந்துருச்சு, அதுல வேணா துணி போட்டுக்கலாம். எத்தனை தடவை சொல்லிட்டேன், கதவுல துணி கிடக்கட்டும் வச்சுக்கிறேன், உங்களை என்ன பண்றேன் பாருங்க.